மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த திரிகிரக பயிற்சி என்ன பண்ணுறது? முக்கியமான விஷயம், முதல் கிரகம் சுக்கிர பகவானுடைய உச்சம். அடடா 5 குடையவன் 10லே உச்சம் பெறுகிறான். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் நண்பர்களே. வருகின்ற 6ஆம் தேதியிலிருந்து சனி வேற என்ன பண்ணுறாரு, 10ல் போய் உட்காராரு. சனி கொடுத்தால் எவர் எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை தலையில மறப்போது. வாழ்க்கையே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5, 7, 9 பார்க்குறார். 5, 7, 9 9ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தை பார்க்குறார். 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். 5, 7, 9 பார்த்துட்டார். இனி வாழ்க்கையே மாறப்போகுது. வாழ்க்கையை தலையில மறப்போகுது. காரணம் என்னென்னா, 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது யோகா விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி. 3வது விஷயம் என்ன, சூரியனுடைய பயிற்சி. 4வது ஒரு விஷயம் கூட இருக்குது, அதுதான் சனி பகவானுடைய 10ஆம் இடத்து பிரவேசம். அப்போ எல்லாருமா சேர்ந்து இந்த 10ஆம் இடத்தை பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த திரிகிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? திரிகிரக பயிற்சியில் முதல் பயிற்சியாக என்னென்னா, முக்கியமான விஷயம், முதல் கிரகம் சுக்கிர பகவானுடைய உச்சம். அடடா 5 குடையவன் 10லே உச்சம் பெறுகிறான். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் நண்பர்களே. வருகின்ற 6ஆம் தேதியிலிருந்து சனி வேற என்ன பண்ணுறாரு, 10ல் போய் உட்காராரு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆள் இருக்கா? கிடையவே கிடையாது. சனி கொடுத்தா தடுக்க ஆள் கிடையாது நண்பர்களே. சனி பகவானுடைய பயிற்சி 10ஆம் இடத்திலே வருகிறது. 10ஆம் இடத்துல வருகின்ற சனி பகவானால் உலக புகழ் பெற போகிறீங்க. இங்கே பாருங்க, உங்களை பார்க்காத ஆள் கிடையாது, உங்களுக்கு தெரியாத ஆள் கிடையாது, உலக புகழ் பெறுறீங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார். அங்கேயே சேர்ந்து 5 கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று 10ஆம் இடத்துல இருக்கிறார். உச்சம் பெற்ற சனி பகவான் என்ன பண்ணுறார், பார்த்தா சுக்கிர பகவான் என்ன பண்ணுறார், அப்போ இதெல்லாம் வந்து இந்த பிஸ்னஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அப்போ அந்த ஆடை அலங்காரம், ஆபரணம் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடுற ரொம்ப அற்புதமான காலம், ரொம்ப அற்புதமான காலம். அதே மாதிரி ஃபேப்ரிக்ஸ் மாதிரி பண்ணுறது, பிரைடல் மேக்கப் மாதிரி பண்ணுறது போன்றவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரைடல் மேக்கப்பை தொடர்ந்து உங்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கும்போது வெட்டிங் ஆனிவர்சரிஸ்லாம் எடுத்து கோஆர்டினேட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்ல காலம். வெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் முடிக்கிறது, அதுக்கான A to Z கோஆர்டினேட்டர் மாதிரி அதெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம். ப்ளஸ் சுக்கிரனை இசைக்கருவிகளை விற்கிறவங்க, இசைக்கருவிகளை வச்சு ப்ளே பண்ணுறவங்க ரொம்ப அற்புதமான காலம். அதே மாதிரி வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள், பெண்களுடைய ஆடை அணிகலன்கள், ஆபரணங்கள் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த சுக்கிரமூர்த்தியினுடைய உச்சம் என்பது இத்தனை பலன்களை தருவதைப் போலவே, அடுத்ததாக கார் சம்மந்தப்பட்ட, ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல காலம். 2வது பிஸ்னஸாக என்ன, 2வது பயிற்சி திரிகிரக பயிற்சியில் குரு பகவான் உடம்புல வந்தார். சொன்னீங்களே சார், ராம்ஜி சார், நீங்கள் சொன்னீங்களே, இப்போ ராசியில் குரு பகவான் இருக்கும் பொழுது, அவர் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரகாசமும் கிடைக்க போகுது, நீங்கள் வாழ்க்கை அப்படியாக்கும் இப்படியாக்கும்லாம் சொன்னீங்களே, நீ எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை தலையில மறப்போகுது. வாழ்க்கையே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5, 7, 9 பார்க்குறார். 5, 7, 9 9ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தை பார்க்குறார். 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். 5, 7, 9 பார்த்துட்டார். இனி வாழ்க்கையே மாறப்போகுது. வாழ்க்கையை தலையில மறப்போகுது. காரணம் என்னென்னா, 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது யோகங்களை தருகிறார். 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். திருமண பாக்கியத்தை தருகிறார். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை சார், வெளிநாட்டு யோகங்களை தருகிறார். ஃபாரின் போகிற யோகங்களை தருகிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டத்தை தருகிறார். இப்படி 5, 7, 9 3 இடங்களுமாக பார்த்து மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். ராசியில் இருக்கிறார். அடுத்ததாக 3வது கிரக பயிற்சியாக 3 கூடிய சூரிய பகவான், இவர் 10ஆம் இடத்துக்கு போகிறார். இதுதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். 3 கூடையவன் என்பது வந்து அவ்வளோ பெரிய உச்சிதமான ஆள் கிடையாது. அவர் 10ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது, 3 கூடையவன் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அரசு அதிகாரிகளால் கிடைக்கக்கூடிய ஆதாயம் போன்றவற்றை மிதுன ராசிக்காரர்கள் பெறுகிறார்கள். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயமா என்ன அப்படின்னா, என்னது ஃபஸ்ட்டு விஷயம் இந்த சுக்கிரமூர்த்தியினுடைய உச்சம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி. 3வது விஷயம் என்ன, சூரியனுடைய பயிற்சி.
4வது ஒரு விஷயம் கூட இருக்குது, அதுதான் சனி பகவானுடைய 10ஆம் இடத்து பிரவேசம். அப்போ எல்லாருமா சேர்ந்து அந்த 10ஆம் இடத்தை பண்ணும்போது என்ன ஆகும்னா உட்கார நேரம் இருக்காது நண்பர்களே. வாழ்க்கையில் சில நேரம் வரும், அப்போ உங்களுக்கு தண்ணி குடி கூட நேரம் இருக்காது, அது கூட 2 அசிஸ்டன்ட் தேவை. அந்தளவுக்கு பிஸி ஆகிடுவீங்க, அவ்வளோ பிஸி ஆகிடுவீங்க. பிகாஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, லவ் தட் மொமெண்ட். ஒன்ஸ் யூ ரியலைஸ் யூ ஆர் நாட் காம்படேட்டட் டு எனி ஒன், யூ ஆர் நாட் காம்படேட்டிங் எனி ஒன். உங்கள் எதுக்காகவும் நீங்கள் வேலை செய்யலை. ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, நீ எதுக்காக போகணும்னு நினைக்கிறேன், உன்னை வேணான்னு சொன்னவங்க ரங்கவாத்தியருக்காகவா? கிடையாது. நீயே கதி நினைக்கிற உன் ஒய்ஃபுக்காகவா? கிடையாது. உன்னை திரும்பவும் ஆட சொல்லி சொல்கிறவங்க அம்மாவுக்காகவா? கிடையாது. அல்லது உனக்காகவா? அப்படிங்கிறது உங்களுக்காக தான் நீங்கள் ஆடுறீங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான், 10ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது இப்போ கூட ஜெயிக்கலைன்னா வேறு எப்போ ஜெயிக்க போகிறீங்க? உங்களுக்காக ஜெயிங்க, உங்களை நீங்கள் ஜெயிங்க. அதுதான் பெரிய வெற்றி. உலகத்தின் பெரிய வெற்றி என்ன தெரியுமா? நம்மளே ஜெயிச்சுக்கிறது தான். நம்மளே ஜெயிக்கிறது தான் கஷ்டம் இருக்கிறதுலையே. நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். போடா அவ்வளோதான் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நம்ம டயர்டாக இருக்கும் அப்படி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். கிடையாது. நம்மளை ஜெயிக்கிறோம், நம்மளே ஒரு டார்கெட் வைக்கிறோம், அந்த டார்கெட் நம்மளே ஜெயிக்கிறோம், சூப்பரா அப்படின்னு நினச்சிக்கணும். என்னை பின்பற்றவங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப்பில் அடிக்கடி போடுவேன், என் கதையில் நான் ஹீரோங்க அப்படின்னு. உங்கள் கதையில் நீங்கள் ஹீரோவாக இருங்க, உங்கள் கதையில் நீங்கள் தான் ஹீரோ. யார் வேணால் இங்கே ஹீரோவாக இருந்துட்டு போட்டோம், என் கதையில் நான் ஹீரோ, அவ்வளோதான். நான் யாரையும் காப்பியும் பண்ணலை, யாரும் என்னை காம்படேட்டராகவும் நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வாழ்க்கை, அதில் நான் ஹீரோ. 10ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது இந்த எண்ணத்தை உருவாக்குங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வீடு மாடு மனை போன்ற வசதிகள் எல்லாம் இந்த 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது, தொழில் பிஸ்னஸ் நல்லா போகும்போது நல்லா காசு வரும். காசு நல்லா வரும்போது என்ன ஆகும்? நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. இவ்வளவும் நல்லா நடக்குது. அப்போது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி போகணும்? புதுசாக பைக் வாங்கணும் சொல்லுவாங்களே, எது கெத்து சொல்லுங்கள். பச்சை கலர் பைக்கு, சிவப்பு கலர் பைக்கு வாங்கிக்க, இப்படி சீன் போடுறது கெத்தா? கிடையாது. எது கெத்து? உங்கள் அப்பா அம்மாவை உட்கார வச்சு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறது கெத்து. உங்கள் ஒய்ஃபை உட்கார வச்சு பக்கத்தில் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகிறது கெத்து. நீங்கள் வாங்குறதுல உண்மையான கெத்துங்கிறது அதுதான். உங்கள் அக்கா பொண்ணு கல்யாணத்தை நீங்கள் எடுத்து நடத்துறது கெத்து. இந்த மாதிரி கெத்துங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. 10ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது ரியலான கெத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இது வரைக்கும் நீங்கள் கெத்து நினச்ச எதுவுமே கெத்து கிடையாது. வாழ்க்கை உண்மையிலேயே வேறு அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. நீங்களும் ஊருக்குள்ளே ஒரு பெரிய மனுஷனாக மாற போகிறீங்க. அப்போ மிதுனராசிக்காரர்கள் 10ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இந்த சனி பகவானும் ப்ளஸ் இந்த சூரிய பகவானும் இருக்கிறது மிகப்பெரிய விஷயங்களை தரப்போகிறது. அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட், அரசு சம்மந்தப்பட்ட டெண்டர், அரசு அனுகூலம் போன்றவற்றை தரப்போகிறது. அரசினால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. மிதுனராசிக்காரர்கள் பிரபாதம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.